நண்பர்களே, சோதாவுக்கு சோறு கொண்டும் சீரிஸ்ல இன்னைக்கு டே 11. காலையிலேயே புஷ்அப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். புஷ்அப்பை புனிதகரமாக முடிச்சுட்டு காலுக்கான தேவையான ஒர்க் அவுட்டை கொடுக்கலான்னு பார்த்தேன். பட் புஷ்அப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதனால மேலும் ஒரு 10 புஷ்அப்பை முடிப்போம்னு சொல்லிட்டு முடித்து விட்டு அதுக்குப்படியே காலுக்கான ஒர்க் அவுட்டை தொடங்கிட்டேன். கால்களும் பார்த்தீங்கன்னா வலுவடைஞ்சு வர மாதிரி தான் தெரியுது. எதை வச்சு சொல்கிறேன்னா, நான் வந்து ஸ்டெப் ஜம்ப்லாம் பண்ணுவேன். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் 4 ஸ்டெப்ஸ் ஜம்ப் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக 5 ஜம்ப்ஸ் வரைக்கும் பண்ண முடியும், 5 ஸ்டெப்ஸ் வரைக்கும். ஸோ அதுலேருந்து பெட்டர் ஆகிட்டு வரேன்னு எனக்கு தெரியுது. அதுக்கு பிறகு வயிற்று பகுதி வந்து கொஞ்சம் கடுமையான வந்து பயிற்சி கொடுத்தேன். ஸோ வயிற்று பகுதி சிறுமியாக இருந்தாலும் கொஞ்சம் கடுமையான பயிற்சி கொடுத்ததா அதில் இன்னும் வந்து சிறுமியாக வந்து காட்டிக்க முடியும் வெளியில். ஸோ அதனால் அது கொஞ்சம் கடுமையான பயிற்சி கொடுத்துட்டேன். அதுக்குப்படியாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நம்மளை தொல்லப்பட்டு தான் அவனை பட்டுன்னு போட்டுன்னு கேமராவில் காட்டலாம்னு நினச்சேன். நம்ம கேமரா நார்மலாகவே நம்மளை ஃபோக்கஸ் பண்ணாது. இது எப்பவும் போல் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிடுச்சு. அப்புறம் தோசையை சாப்பிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பி ஷூவை வந்து தேடி பிடிச்சி எடுத்து போட்டு கிளம்பியாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸாக பார்த்தீங்கன்னா கருப்பு சுண்டல் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா பர்த்டே, அவனுக்கு கேக் கட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்துணவு மாவு ரொட்டி கொடுத்துறாங்க. சரி, அதை செஞ்சு வச்சுருந்தாங்க, நல்லா தான் சொல்லிட்டு அதே லைட்டாக ஆசை போட்டு முடிச்சிட்டேன். இரவுக்கு உருளைக்கிழங்கு காரக்குழம்பு சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு டேவை முடிச்சிட்டேன். மன உறுதியோடு இருங்க நண்பர்களே.